வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்த்தா ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இருக்கும். அண்ட் பார்த்தா 11th பயோசாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ தான் இருக்கும் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே இருக்க போது. நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் எதையும் ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்ம த்ரூ அவுட் பப்ளிக் இந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகேங்களா? சொன்னால் பண்ணுங்கள், எந்த கொஸ்டின்ஸையும் ஒமிட் பண்ண போயிடாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் டாக்ஸானமினா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எழுதினோம் டிஃபைன் ஸ்பீசியஸ். ஓகேங்களா? எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் பைனாமியல் நாமன்கிளேச்சர், அடுத்து வந்து ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே நான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எழுதிடணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் ஸ்பீசியஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ எழுதுங்க. அது கீழே ஒரு கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்ட் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மியூட் ஹீஸ் டெய்லர் இன் நேச்சர். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அடுத்து வந்து டிஃபைன் டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் சீசோகாலமேட்ஸ் அண்ட் 10th கொஸ்டின் வந்து கம்பேர் சீசோகோலம் அண்ட் என்ட்ரோகோலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஃப்ளேம் செல்ஸ். நெக்ஸ்ட் 12th பொறுத்த வரைக்கும் யூனிட் 3ல பாருங்கள், புக் பேக்கில் வந்து 6, 7, 8, 9. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 14th, 15th, 16, 17, 21, 25, 30 இதெல்லாமே யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா 17, 18 and 19. ஓகேவா? ஸோ இப்போ இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 11th நம்ம ஆப் பொறுத்த வரைக்கும் 11th பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பில் மாடல் எம்சிக்யூ எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூ சொல்யூஷன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சாப்டர் வைஸ் ஒர்க் ஷீட்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கிளாஸ் நோட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸ் எக்ஸாம்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்க போகுது. ஓகேலா? ஸோ என்ன பண்ணுங்கள், இதில் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மேஜர் சப்ஜெக்ட்ஸ் பிசிஎம். ஓகேங்களா? ஸோ மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் அதிலே இருக்குது. நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் வேணும் அதில் இருக்குது. ஸ்டடி பிளான்ஸ் வேணும் அதில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஆஃப்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி அதை டவுன்லோட் பண்ண அவசியம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான 5 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அவுட் எனி 5 சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி கிங்டம் ஃபெலிடியா. அதோட 5 கேரக்டர் ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக நான் பண்ணோம் எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் கிளாசிக்கல் டாக்ஸானமிக் டூல்ஸ். கிளாசிக்கல் டாக்ஸானமிக் டூல்ஸை பற்றி நீங்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபைலை மாற்றிட்டு போடுறா என்ன, அதை நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் வந்து கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸ்னா என்ன, ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக எழுதிருக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே லெசனில் ஃபைலை மாறிடா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதையும் எழுதணும். யூனிட் 3 புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் 11, 12. அடுத்தது யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 28, 29, 28 இருக்குது. ஸோ 29 அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் 21. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களோட பயோபாட்னியோட பயோசாலஜியோட இம்பார்ட்டன்டான 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஏன்னா நம்ம த்ரூ அவுட் பப்ளிக் வரைக்குமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் படிக்காம விட்டிங்கன்னா நம்ம திருப்பி படிச்சே தான் ஆகணும் ஒரு கட்டத்தில். அப்போ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி இருக்கோ, கன்ஃபியூஸாக இருக்கும், கொஞ்சம் பயமும் வரலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டின்ஸ்லாம் எதையுமே மிச்சம் வைக்காமல் படிச்சிருங்க. நம்ம இது மாதிரி நம்ம நிறைய வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இது மாதிரி வேறு கண்டென்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி நாங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட ரெடியாக இருக்கும். உங்களோட கமெண்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், ஸோ எங்களோட கண்டென்ட்டும் நிறைய எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? 11th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 11th சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் நம்ம காட்ட வேண்டிய நேரம். ஸோ என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஓகே.